கஜன் மீடியாக்காரங்களுக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம்மா. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு சுலபமான முறையில் தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைய கால யூத் ஜென்ரேஷனுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து வேலைக்கு போகிற பெண்கள் தான் வந்து நம்ம நாட்டில் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஸோ சுலபமான முறையில் ஈஸியாக ஒரு கம்மியான புல்சோட தோசை எப்படி செய்கிறது சாஃப்டாக அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கற்றுக்கணும் நீங்கள் தெரியும். இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு தோசைன்னு இப்போ பெரும்பாலும் கடையில் தான் போய் வாங்குறாங்க. அது ஈஸியான முறையில் எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது நிறைய பேருக்கு உதவியாகும். அப்படிங்கிறதுனால இந்த முறையை நான் சொல்லித்தரேன். இப்போது இட்லி அரிசி, நயமான அரிசி நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து இந்த அளவில் நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் ஒரு டம்ளர் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் இந்த சிறிய உலக்கில், அதாவது இது 50 கிராம், இந்த உலக்கு வந்து 50 கிராம். இந்த 50 கிராமில் இந்த பாருங்க, இந்த வெந்தயம் எவ்வளோதான் இருக்கணும். இந்த வெந்தயம் எவ்வளோதான் இருக்கணும். இதே அளவுக்கு உளுந்து இருந்தால் போதும். நிறைய உளுந்தெல்லாம் போட்டு அவங்க ரொம்ப செலவை இழுத்துக்கவே வேண்டாம். இந்த உளுந்து இவ்வளவுதான். இந்த அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சிருங்க. அல்லது காலையில. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இது வந்து எல்லாருமே பொதுவா பண்ணக்கூடிய விஷயம் தானே. இதான் நீங்களும் திரும்ப சொல்றீங்க. இல்லையே, எனக்கு தேவை நீங்க ஏதாவது புதுசா சொல்லுங்க. சாரி, எனக்குங்கிறத விட எங்களுக்கு தேவை நீங்க வேற ஏதாவது புதுசா. இல்ல இப்போ சில பேர் என்ன செய்றாங்க, இன்னைக்கு பொருளாதார விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லா விலைகளுமே அதிகம். அதை வந்து யாராலையும் மாற்ற சொல்ல முடியாது. இந்த அரிசியில இருந்து உளுந்துல இருந்து எல்லாமே அதிகம். இப்ப எல்லாருமே வந்து சரியா போட்டுதான் தோசை, இட்லி ஊத்துற மாவுலயே தான் தோசை எல்லாம் ஊத்துறாங்க. நான் அப்படி சொல்லவில்லை. இந்த பாத்துக்கங்க, இந்த அரிசிக்கு நான் இந்த உளுந்து வெந்தயம் தான் போட்டிருக்கேன். அப்ப அவங்களுக்கு வந்து எல்லாமே குறைவானதா தான் கிடைக்கும். இதுல குறைஞ்சது ஒரு 8 தோசை வரும். இதுல ஆமா, இந்த அளவுல 8 தோசை தாராளமா. இத நம்ம தண்ணி ஊத்தி ஊற வச்சு நல்லா ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியது இல்ல. வேலைக்கு போற பெண்கள் இன்னைக்கு இயற்கையிலேயே 5 மணிக்கு எந்திரிச்சிடுறாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு இவங்க ஊற வச்சாவே போதும். 5 மணிக்கு ஊற வச்சுட்டு, பெரும்பாலும் இப்ப இருக்கவங்க என்ன சொல்றாங்க, 3 to 4 hours வந்து கண்டிப்பா ஊற வச்சா எல்லாம் தேவையில்லை. 5 மணிக்கு எந்திரிச்சு ஊற வச்சிங்கனாவே போதும். ஏன் அப்படி ஊற வச்சாதான் சாஃப்டா வருங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். அது கிடையாதுங்கய்யா, நமக்கு அப்படியே கிடையாது. இதை நீங்க ஊற வச்சு சாப்பாடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பும் போது மிக்சியில போட்டு அரைச்சு வச்சுட்டு போனா போதும். நைட்டு வந்து தோசை ஊத்திக்கலாம். இப்ப நான் அதை செய்து காமிக்கிறேன். இந்த அரிசியை ஊற வச்சு கழுவி நான் இதுல வச்சிருக்கேன். இதா பாருங்க, இதே அளவு அரிசி எடுத்து நான் ஊற வச்சு கழுவி நல்லா வெள்ளை வெள்ளையர்னு கழுவி வச்சிருக்கேன். நான் கழுவி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து கிரைண்டர் எல்லாம் தேவையில்லை. ஓஹோ, கிரைண்டர் தேவையில்லை. நம்ம மிக்சியில கொஞ்சம் குறைவான கம்மியா இருக்கனால நிறைய வேணும்னா கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப 1 நபர் 2 நபருக்கு இது தாராளம். இது 2 நபருக்கு தாராளம். இந்த அரிசி இது ஆமா, இந்த அரிசி 2 நபர் தாராளமா சாப்பிடலாம். இப்ப இத நான் ஊற வச்சு காலையில 5 மணிக்கு நான் ஊற வச்சு நான் வச்சுட்டேன். ஒரு 1 மணி நேரம் ஊறுனா போதும். இது வேலைக்கு போற நேரத்துல சட்னி குழம்புக்கு அரைக்கிற நேரம் தான் இதுக்கு செலவாகும். இத நான் இப்போ மிக்சியில போடுறேன். முதல்ல அரிசி, உளுந்து, வெந்தயத்தை பத்தி சொல்லிட்டேன். அடுத்து ஊற வச்சாச்சு. ஊற வைத்த அரிசியை நம்ம ஆட்டி இருக்கோம். ஆட்டினத கொஞ்சம் உப்பு போட்டு ஆட்டணும். உப்பு போட்டு மாவுல கொஞ்சம் உப்பு போட்டு ஆட்டணும். ஆட்டிட்டு இப்ப அந்த மாவை பாத்திரத்துல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மிக்சியில் வந்து போட்டு இதை ஊற்றி வச்சிட்டோம்னா போதும். இதை ஊற்றி மூடி வச்சுட்டு போயிட்டீங்க. இப்போ திரும்பவும் அரைக்கலாம் தேவையில்லை. ஒரு கையில் அப்படி கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு நீங்கள் பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா இரவு வந்து அந்த தோசை மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றலாம். நான் இதை ஏற்கனவே செஞ்சு இந்த மாவு வச்சிருக்கேன். அதை நான் இப்போ உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன்.
உங்களுக்கு எங்களால 2 வேலை ஆயிடுச்சு இல்லையா? பரவாயில்ல, நீங்க கேட்டது, நீங்க கைண்டா கேட்டதுனால நாங்க இது வீட்டு முறைப்படி நாங்க எவ்வளவு சீக்கிரமாவும், இப்ப ஃபுட் பாய்சன் வந்து நிறைய ஆகுது இல்லையா, அதெல்லாம் ஆகாத அளவுக்கு நம்மளே இதை செய்யறது வந்து ரொம்பவும் ஈஸியான விஷயம். இது உங்களுக்கு எத்தனை இயர்ஸா குக்கிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்களா? எனக்கு இப்போ 14 வருஷமா அந்த குக்கிங்ல நான் போயிட்டு இருக்கேன். 14 இயர்ஸ். ஆமா, நீங்க இப்ப கேட்டுக்கொண்டதுனால இந்த லெஜண்ட் மீடியாவுக்கு நாங்க பேட்டி கொடுக்குறோம். தேங்க்யூ. வந்து நாகரத்னம் அவர்கள் சுட சுட நம்ம பார்த்த அந்த சாஃப்டான அந்த இதில் தோசை ஊற்ற போகிறாங்க. ரொம்பவே இது உங்களுக்கு ஒரு கம்மியான காசு தான் வந்திருக்கும்ல? ஆமா, இது ரொம்ப குறைவு. உங்களுக்கு 1 டம்ளர் அரிசியில நம்ம வந்து தோசை ஊற்றி. சரி, இதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க? அது வந்து நம்ம மொத்தமான ஜாமான் வாங்குறதுல நமக்கு இப்ப இல்லத்தரசிகள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம எவ்வளவு ஜாமான் வாங்கினா எவ்வளவு நாளைக்கு இது வருது, அப்ப இன்னைக்கு 10 நாளையில தீர்ற ஜாமான் 15 நாள் வந்து அவங்களுக்கு சந்தோஷம் தானே. ஈஸியான ஒரு விஷயம். ஆமா. சரி, இப்போ தோசை ஊத்த ஆரம்பிக்க போறோம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, சாம்பார், உங்களுக்கு என்ன விருப்பமோ. இதுக்கு நான் இன்னைக்கு வந்து சுண்டல் மசாலா செஞ்சிருக்கேன். அந்த சுண்டல் மசாலா நீங்க சாப்பிடுங்க. அதோட ரெசிபி வந்து நீங்க அடுத்து காமிக்கும் போது கண்டிப்பா நான் சொல்றேன். அவ்வளவுதான். இதுல வந்து எவ்வளவு நைஸா ஊத்துறதுனாலும் ஊத்திக்கலாம். இப்ப நான் ஊத்தப்ப மாதிரி ஊத்துறேன். எவ்வளவு நைஸா வேணாலும் ஊத்தலாம். இவ்வளவு சாஃப்டா ஒரு இதை பண்ணிட்டு ஒரு 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 5-6 நிமிஷம் வேலை தான் இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் டக்கு டக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிகாஸ் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மினிமம் டு மேக்ஸிமம் 7 நிமிடங்கள் தான். நீங்க ஆட்டி வைக்கிறீங்க, ஆட்டி வச்சுட்டு நீங்க வேலைக்கு போயிடுறீங்க, வேலைக்கு போயிட்டு வந்து இந்த தோசையை ஊத்துறீங்க, அவ்வளவுதான். ரெடிமேடா இட்லி பொடி இன்றைக்கு காலகட்டத்துல எவ்வளவோ விக்குது. சட்னி அரைச்சு தான் சாப்பிடணுன்றது இல்லையா, ஒரு தோசையை வச்சு ஒரு பொடியை வச்சு கூட நம்ம சாப்பிட்டுட்டு அன்றைக்குள்ள நிகழ்வுகளை நம்ம நடத்திக்கலாம். இது ரொம்ப சிம்பிளானதுங்கிறதுனாலதான் இதை வியூவர்ஸ்க்கு சொல்லணுங்கிற ஒரு காலகட்டத்துல நான் சொல்றேன். தோசை வந்து உங்களுக்கு உடையாது, ஒண்ணுமே ஆகாது, பொட்டலை எதுவுமே செய்ய. மை டியர் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் உடைய மக்களே, நல்லபடியா பாருங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்ல ஒரு சாஃப்டான ஒரு தோசை, ரொம்பவே ஒரு சுலபமான ஒரு விஷயம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்டஸ்ட் டைம்ல இவ்வளோ ஒரு ஷார்ட்டான பீரியட்ல இப்ப இந்த தோசைக்கு நாங்க சுண்டல் மசால் வச்சிருக்கோம். பார்க்கவே வெரைட்டியா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இப்ப நாங்க சுண்டல் மசால் வச்சிருக்கோம். இந்த தோசைக்கு இந்த தோசைக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு டிஷ் சுண்டல் மசால் வச்சிருக்கோம். அது வியூவர்ஸ் விருப்பம். சட்னி வச்சுக்கிறது, எது வேணா வச்சுக்கிறது, அது அவங்களுடைய விருப்பம். இந்த சுண்டல் மசால் வந்து எப்படி செய்யணுங்கிற விளக்கத்தை நீங்க அடுத்ததுல காமிக்கும் போது நான் சொல்றேன். இப்ப நீங்க எதை சாப்பிட்டு பாருங்க. நாகரத்னம் அவரது கையால ஒரு சாஃப்டான தோசையும் ஒரு சுண்டல் கிரேவியும் நான் சாப்பிட்டு நல்லபடியா இருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எனக்கு நீங்க வந்து சொல்லுங்க. ஆஹா, ரொம்ப அருமையா இருக்குமா, ரொம்பவே ஒரு ப்ராப்பரான விஷயமா இருக்கு. இதே மாதிரி நீங்க இன்னும் எங்களோட டச்ல இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்த வெரைட்டிஸு டிப்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து லெஜண்ட் மீடியா யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக சொல்லுவீங்க நாங்கள் நம்புகிறோம்.